அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு நட்சத்திரம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயம்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு ஒரே ஒரு நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா நாம் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த ஒரு பொருளை, பணத்தை, சொத்தை அந்த நட்சத்திரம் என்ன சொல்லணும் பிடிக்கிட்டு போயிடும். அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்பீங்க. உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யணும், அது சந்தோஷத்திற்கு உண்டான நட்சத்திரம் தான். சந்தோஷத்துக்கு உண்டான நட்சத்திரம் தான். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் தான் பந்தம். அப்போ பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரம். அப்போ அந்த 15வது நட்சத்திரம் பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவால் அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கிற பொருளை என்ன சொல்லணும் இழப்பீடு பண்ணி நாம் என்ன செஞ்சுருப்போம், நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை நம்ம சாப்பிடாம பசிச்சா எச்சியை முழுங்கிக்கிட்டே இருந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சதை 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான நபரோ, 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான திசையோ, 15வது நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், உறுதியாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஜாக்கிரதையாக இல்லைன்னா என்ன பண்ணுன்னா இழப்பீடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும். அப்போ பந்தம் என்பது இனிப்பு போன்ற விஷம். அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பந்தம் என்பதற்கு இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம். இதை அதை ரொம்ப அழகாக என்ன சொல்கிறேன்னா சந்தோஷத்தை கொடுத்து எடுத்துரும். அப்போ இந்த சந்தோஷத்தை கொடுத்து எடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதை நம்ம வீட்டில் பிறந்துருச்சுனாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு என்ன சொன்னா கஷ்டத்தை கொடுக்கும். அதற்காக காலமெல்லாம் நீங்கள் சேமித்ததை இழக்க வேண்டியது வரும். அப்போ இது நம்மளுடைய கர்ம வினைக்குத்தக்கன கூட என்ன சொன்னான்னா எந்த ரூபத்திலையும் என்ன சொன்னால் அடிதண்டமாகவும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் பந்தம் என்று சொல்லக்கூடிய 15வது நட்சத்திரம். 15வது நட்சத்திரம் என்பது என்ன சொன்னாலும் உங்களுடைய 6வது நட்சத்திரம் தான் 15வது நட்சத்திரமாக வரும். 6வது நட்சத்திரம் முதல் இது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ 15வது நட்சத்திரம் என்பது இப்போ ஒரு அசுவதியில் போய் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த அசுவதிக்கு என்ன சொன்னால் 6வது நட்சத்திரம் என்ன சொன்னா திருவாதிரை. அசுவதி நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரம் அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. அப்போ திருவாதிரையிலேருந்து 9 கூட்டினீங்கன்னா சுவாதி. அப்போ எல்லா மனிதனுக்கும் இந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் இருக்கும். 7வது ராசியில் பெரும்பாலும் 7வது ராசியில் இருக்கும். 7வது ராசியில் இருக்கும். அப்போ 7வது ராசி என்பது என்னது? களத்திரம். ராசிக்கு 7 குடையவனும் களத்திரம் தான், லக்கணத்துக்கு 7 குடையவனும் களத்திரம் தான். அப்போ நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டாருன்னு வைங்க.
அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 6வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரோகிணி. உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. அப்போ அந்த ரோகிணிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அடுத்த அஸ்த நட்சத்திரம் தான் வந்து என்ன சொன்னா பந்தம். அது அந்த ராசிக்கு 7ஆம் இடம் என்பது லக்கணத்துக்கு எத்தனாம் இடமாக வருதுன்னு பாருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல பந்த நட்சத்திரம் இருக்கும். லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் என்று பார்த்து அதன் மூலமாக ஒரு உறவை கொடுத்து, அது நல்ல உறவாக இருந்தாலும் சரி தான், கெட்ட உறவாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக அந்த நட்சத்திரத்திடம் நாம் வந்து அது நம்மளுக்கு லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்துல அந்த நட்சத்திரத்துடைய இடம் இருக்கிறது, அது நம்ம லக்கணத்திற்கு எத்தனாவது இடம். அப்போ பந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாலும் நமக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ அந்த பந்தத்துக்கு உண்டான நட்சத்திரம் வந்து லக்கணத்திற்கு எத்தனாம் இடம், நம்மளுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடம், அந்த இதை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும். அந்த பந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த கிரகம் நின்றுக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கும். அப்போ இது வந்து ஒரு விதத்தில் வந்து தர்ம சங்கடமான நிலைமை அப்படிங்களாம். பந்தம் என்பது ஒரு தர்ம சங்கடமான நிலை. அப்போ அந்த தர்ம சங்கடமான நிலை அப்படின்னா பந்தம்னா என்ன சொன்னா ஒரு உறவு. அப்போ அந்த உறவு பந்தம். அப்போ அந்த உறவு பந்தத்தினால வந்து என்ன சொன்னா நான் மாட்டேன்னு சொல்லவே முடியாது. இதற்குத்தான் தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா மனிதருமே தங்களுடைய லக்கணத்திற்கு, தங்களுடைய ராசிக்கு, தங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரத்திடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் தான் வரும். ஆனால் உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து ஈஸியாக தப்பிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த 15வது நட்சத்திரத்தில் வந்து ஒரு பார்ட்னர் கூட உங்கள்கிட்ட வந்தான்னு வைக்கணும். ஒரு பார்ட்னர் இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம் பார்க்குறேன். அந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 15வது நட்சத்திரத்தில் ஒருத்தன் வந்து என்ன சொன்னால் பார்ட்னராக வந்து சேர்றோம். ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் 15வது நட்சத்திரம். இப்போ ஒருத்தர் உத்தர நட்சத்திரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம். அப்போ இதில் யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கரெக்டாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தன் வந்து பார்ட்னராக வந்துட்டான்னு வைங்க. அனுசத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து உத்தரத்திற்கு வந்து 6வது நட்சத்திரம் வந்து அனுசம். உத்தரத்துக்கு 15வது நட்சத்திரம் உத்தரம். அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் அக்யூரேட்டாக வந்து வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து ஒரு பந்தத்தை கொடுத்து, ஒரு நட்பை கொடுத்து, ஒரு கலகலப்பை கொடுத்து கடைசியில் உங்களை காணாமல் பண்ணக்கூடியதான் இந்த பந்தம். இதில் குழந்தைகள் கூட நமக்கு அந்த மாதிரி பந்த நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து காலங்காலமாக நம்ம என்ன சொன்னால் உணவு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா மனைவியே வந்துடலாம். அது வந்து அது சுகமாக நம்மகிட்ட இருந்து வந்து வாழ பிறந்தது. குழந்தைகளோ மனைவியோ வந்ததுனால இந்த பந்தத்தில் நம்ம வந்து என்ன சொன்னால் தோற்று போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நிறைய இன்புட் கொடுக்க வேண்டியது வரும். நம்மளுடைய உழைப்புகளை அதிகமாக கொடுக்க வேண்டும். வெளி உலகத்திலிருந்து நீங்கள் எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான நபர்கள் உங்களிடம் தொடர்பு கொள்ளும் போது அவர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட ஆட்டையை போடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நம்ம அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உஷாராகிக்கிடுங்க. எல்லாத்தையும் ஈஸியாக, அதே எல்லாமே ஈஸியாக வந்து பந்தம் சாதாரணமாக சொல்லிப்பேன். இப்போ ஒரு 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான வேலீசன் வேறு,
15வது நட்சத்திரத்திற்கு உண்டான வேலீசன் வேறு, 24வது நட்சத்திரத்துக்கு உண்டான வேலீசன் வேறு. எல்லாமே நம்ம என்ன தாராபலனில் 2, 4, 6, 8, 9 அப்படிங்கிற ஒரு கணக்கை மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர ஒவ்வொன்றுக்கும் என்ன சொன்னா தனித்தனியான கணக்குகள் உண்டு. இது ஜோதிட சாஸ்திரத்தில் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பந்தத்தை பற்றி நாம் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லுவதற்கு காரணம், பந்தம் என்பது சொந்தம் என்று சொல்லக்கூடிய மனைவி குழந்தைகள் நம்ம அந்த நட்சத்திரத்தில் நமக்கு வந்துவிட்டால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி இருந்து என்ன சொல்கிறான்னா லகான் நம்ம கையில் இருக்கணும். மனைவியை 15வது நட்சத்திரத்தில் பந்த நட்சத்திரத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஜுவல்லர்ஸில் போய் 10 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கிட்டு கையில் நீங்கள் கொடுத்துருங்க, எங்கள் வீட்டுக்காரரு நான் 15 லட்ச ரூபாய்க்கு நகை எடுத்துருக்கேன், நான் கட்டியிருக்கேன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கௌரவத்தை கொடுக்க முடியாது. அதில் அவங்கள நம்ம கவனமாக டீல் பண்ணணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த நுணுக்கத்தை சொல்லுவதற்கு காரணம். நாம் அவர்களை கவனமாக டீல் பண்ணணும். அப்படி கவனமாக டீல் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் போகலாம். அப்படி கவனம் இல்லாமல் வெளி உலக மக்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரமாக யார் வந்தாலும் உங்களை என்ன சொன்னாங்கன்னா சுகத்தை கொடுத்துரும். சுகத்தை கொடுத்து தான் என்ன சொன்னான்னா அது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கும்போது ராசிக்கு 7ஆம் இடம் ஒரு மயங்குகின்ற இடம். ராசிக்கு 7ஆம் இடம் என்பது மயங்குகின்ற இடங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல என்ன சொன்னா சந்திரனுடைய பார்வை விழும். உங்கள் சந்திரன் நின்ற இடத்துலேருந்து 7ஆம் இடம். அப்போ சந்திரனுக்கு அதுக்கு 7வது பார்வை அந்த இடத்துல விழுகும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா சந்திரன் பார்க்கின்ற இடம் சலனத்தை தூண்டும். சந்திரன் பார்க்கின்ற இடத்தையும் சுக்கிரன் பார்க்கின்ற இடத்தையும் எல்லாரும் கவனமாக வச்சிடும். சந்திரன் என்ன சொன்னா ஆசையை தூண்டி விடுவோம். சுக்கிரன் என்ன சொன்னா உடற்பசியை தூண்டி விட்டுருவோம். இவர்கள் 2 பேர்கிட்டையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சந்திரன் பார்க்கின்ற இடம், சுக்கிரன் பார்க்கின்ற இடம் பயங்கரமான என்ன ஒரு பிரச்சனையை உண்டு என்றும் உடல் சார்ந்த இச்சையை தூண்டி விட்டுரும். சந்திரனை சாதாரணமாக நீங்கள் இடம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. நீங்கள் எந்த இடத்துல சந்திரன் இருக்கிறதோ அந்த சந்திரன் இருக்கின்ற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை அது பார்க்கின்ற இடத்த நீங்கள் பாருங்கள். அதில் நீங்கள் எங்கேயுமே லாக் ஆகிக்கிடாதீங்க, மாட்டி விட்டுரும். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திலிருந்து 7வது பார்வையை சுக்கிரன் பார்க்கின்ற இடத்துல கவனமாக இருங்க. அந்த போகிற இடத்துல அந்த 7ஆம் இடத்துல அது லக்கணத்துக்கு எத்தனாம் இடமோ அங்கே போய் ஒரு ஒட்டுறவை உருவாக்கிறோம். அது கடைசி வரை நான் சொன்னேன் பிரிக்க முடியாததாக போய்விடும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதாவது சலனத்தை தூண்டிவிட்டு அந்த காரியத்தை முடிக்க வைக்கிறது. சந்திரன் எந்த லெவலுக்கும் கீழே இறங்கி போயிடுவோம். இப்போ நீங்கள் என்ன சொன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்குது. நம்ம வெளியிடங்களுக்கு போயிருக்கோம். சொந்த இடங்களுக்கு போனால் என்ன யாரும் பார்த்துக்கிட்றாங்களோ. அப்புறம் வெளி இடத்துக்கு போகும்போது யார்கிட்டையாவது ஒரு காரியம் ஆக வேண்டிய ப்ளீஸ்ன்னு கெஞ்சுவோம். இது உண்மையா இல்லையா? அது அந்த காரத்தை யாருன்னா சந்திரன். ஒரு இச்சைக்காக என்ன சொல்கிறான்னா ரொம்ப தரமட்டமாக போகக்கூடிய ஒரு பாயிண்டோடையது சுக்கிரன். ஏன்னா இவர்களுடைய மறு உருவம் சாதாரணமானது கிடையாது. நீங்கள் எல்லாருமே என்ன சொல்ல நினைக்கிறீங்க சந்திரனும் சுக்கிரனும் ஆனால் உலகத்தில் சந்திரன் இல்லாமல் சுக்கிரன் இல்லாமல் நாமெல்லாம் வாழவே முடியாது. அதோடைய நெகட்டிவ் சார்ந்த விஷயத்தை நாம் தெரியாமல் போகத்தான் பிரச்சனைக்குள்ளாகிறோம். அப்போ என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான்னா சந்திரனை கட்டுக்குள் வைக்கணும், சுக்கிரனையும் கட்டுக்குள் வைக்கணும். இது இல்லைன்னா இந்த உலகத்தில் வேறு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா சுக்கிரன் கீழே வந்துடும்.
சந்திரன் வந்து என்ன விதத்தில்னாலும் என்ன சொன்னாலும் வேகமாக தூண்டி விடுவான். அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படி ஒரு தேவையில்லாத சலனங்கள் வந்து வரும்போது உடனே என்ன செஞ்சுருங்க, மெதுவாக போங்க பாத்ரூமில் போய் என்ன சொன்ன நல்லா குளிச்சிருங்க. அடுத்த செகண்ட் அந்த உடல் ரீதியாக இருந்த மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனையும் உடனே கட்டாக்கக்கூடிய தன்மைகள். அதனால தான் என்ன சொல்லுவான்னா, அந்த காலத்தில் யார் வந்து ரிஷிகளும் முனிவர்களும் கமண்டலத்தில் தண்ணி வச்சுட்டு அலைஞ்சது காரணம், அப்படியே எடுத்த தண்ணியை மூஞ்சில் சட்டுன்னு அடிச்சிருவான். அடுத்த செகண்ட் அவன்கிட்ட இருக்கிற இருள் விளைகிறது. இந்த ரெண்டையும் கொடுக்கக்கூடியவன் சந்திரனும் சுக்கிரனும் தான். செவ்வாயெல்லாம் என்ன செய்வான், அடிபடி தகராறு தான். சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அடிமைப்படுத்துதல் தான். ஆமாம். ஆனால் சந்திரனும் சுக்கிரனும் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் 15வது நட்சத்திரமாக வந்துருச்சுன்னு வைங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் 15வது நட்சத்திரமாக வந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? அதில் பாதாளத்துக்கு போயிடும். அப்போ இதில் கவனமாக இருக்கணும். பந்தம் என்பது 15வது நட்சத்திரம். இதில் எல்லோரும் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டுங்க. அதோடைய தோஷம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பந்தம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கவனமாக இருந்து எந்த இடத்திலும் வந்து என்ன சொன்னா அந்த பந்தம் சார்ந்த விஷயத்தில் வீழ்ந்து கொண்டு திரும்ப வந்து தலையெடுக்க முடியாமல் திண்டாடாதீர்கள் என்பது நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சியின் மூலமாக கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன். வணக்கம்.